வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்று தடுப்பு மருந்து தொடர்பான வியூகம் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதில் G20 நாடுகள் ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். உலகில் மக்களுக்கு சுகாதார சேவைகள் எளிதில் கிடைக்க செய்யும் நடவடிக்கைகளில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்படுத்துவதற்கு பாகிஸ்தான் முட்டுக்கட்டை போடுவதாக ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆய்வுக் கூட்டத்தில் கோவிட் தொற்று தடுப்பு மருந்து தொடர்பான வியூகமும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த ஆலோசனைகளும் இடம்பெற்றன. நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் தடுப்பு மருந்து உற்பத்தி நெறிமுறை அனுமதிகள் மற்றும் கொள்முதல் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கோவிட் தடுப்பு மருந்து முதலில் யாருக்கு வழங்கப்பட வேண்டும், சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பு மருந்து கிடைக்க உறுதிப்படுத்துவது, மருந்துகளுக்கான குளிர்பதன பாதுகாப்பு, தொழில்நுட்ப ரீதியிலான செயல்பாடுகள் தொடர்பாகவும் பிரதமர் நேற்று ஆலோசித்தார். ஜம்மு காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்ட பிரதமர், பாதுகாப்பு படைகள் தீவிரவாதிகளின் சதித்திட்டத்தை சரியான தருணத்தில் முறியடித்ததாக கூறினார். அதிக பாதிப்புகள் நிகழ்வதற்கு முன்னரே அவர்களின் நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் முயற்சி தக்க தருணத்தில் பாதுகாப்பு படையினரால் துணிச்சலாக முறியடிக்கப்பட்டதாக பாராட்டினார். பாகிஸ்தானில் செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் 4 தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, தேசிய பாதுகாப்பு செயலர் திரு அஜித் தோவல், வெளியுறவு செயலர் மற்றும் உயர்மட்ட அளவிலான உளவு பிரிவு அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நக்ரோட்டாவில் நேற்று தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். 2 காவல்துறையினர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிர்சாப்பூர் மற்றும் சோன்பத்ரா மாவட்டங்களில் 5555 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊரக குடிநீர் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார். இந்த திட்டங்கள் 24 மாதங்களில் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 42 லட்சம் மக்கள் வாழும் 2995 கிராமங்களுக்கு குடிநீர் சேவைகள் வழங்கப்படும். இந்த திட்டங்களின் செயல்பாட்டை கண்காணிக்கவும் செயல்படவும் கிராம அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தொடக்க விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுவார். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதில் G20 நாடுகள் ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். G20 நாடுகளின் உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட அவர், கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை சரி செய்வதற்கு ஒருமித்த நடவடிக்கை தேவை என்றார். கோவிட் தொற்று தடுப்பு மருந்து அனைவருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த மாநாட்டை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த சவுதி அரேபிய அரசுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் மாநாட்டில் இத்தாலி கலந்து கொள்ளும் என்று எதிர்பார்ப்பதாக அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பருவநிலை மாற்றம் குறித்த விவகாரங்களில் குழந்தைகளுக்கு புரியக்கூடிய வகையில் அவர்களுக்கு விழிப்புணர்வு தர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். நாட்டின் கொள்கைகள், திட்ட ஆவணங்கள், திட்ட செயல்பாடு போன்றவற்றில் குழந்தைகளின் உரிமைகளும் தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். உலக குழந்தைகள் தினத்தையொட்டி நடைபெற்ற ஆன்லைன் கருத்தரங்கில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குழந்தைகளும் கலந்துரையாட வேண்டும் என்றார். அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பருவநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை அனைவரும் பெற வேண்டும் என்றும், பள்ளிகளிலும் அடிமட்ட அளவிலும் பருவநிலை மாற்றம் தொடர்பான விழிப்புணர்வு செய்திகள் பரவச் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். உலகில் மக்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் சுகாதார சேவைகள் கிடைக்கும் நடவடிக்கைகளில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆசிய தொழில் நிறுவனங்களின் சுகாதார மாநாட்டில் பேசிய அவர், கோவிட் தொற்று தடுப்பு மருந்துகள் முதலில் ஏழ்மையான நிலையில் உள்ள நாடுகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றார். உள்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பு மருந்து பரிசோதனை பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டதைப் போன்று தொற்று குறித்து அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். உலக சுகாதார அமைப்பு தெரிவித்ததைப் போன்று இந்தியா அறிவித்த பொது முடக்கத்தால் நோய் கட்டுப்படுத்தப்பட்டதாக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் சுமார் 60,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு திட்டப் பணிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டவுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை 4:30 மணியளவில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகையில் 380 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய நீர்த்தேக்கத்தை திரு அமித் ஷா மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இது தவிர சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள், கோவையில் அமைக்கப்பட உள்ள உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்ட உள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாடுவதற்கு தடை விதிக்கும் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அவசர சட்டத்திற்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி ஆன்லைன் ரம்மி விளையாட்டை நடத்துவோருக்கு 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி விளையாடினால் 5,000 ரூபாய் அபராதம் மற்றும் 6 மாத சிறை தண்டனை விதிக்க அவசர சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பணம் வைத்து விளையாடுவோரின் கணினி, செல்போன் போன்ற உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்படுவதற்கு பாகிஸ்தான் முட்டுக்கட்டை போடுவதாக ஐநா பாதுகாப்பு குழு கூட்டத்தில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையிலான எல்லைப் பகுதியான டுராண்டில் எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுவதாக ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி திரு டி.எஸ். திருமூர்த்தி தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதமும் அதன் எல்லா வகை செயல்பாடுகளையும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றார். ஆப்கானிஸ்தானின் அமைதிக்கு தடையாக செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஆப்கானிஸ்தானில் மேற்கொள்ளப்படும் தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அந்த மண்டலத்தில் அமைதி ஏற்படுவதற்கு ஆப்கானிஸ்தான் தலைமையிலான ஆலோசனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். அந்நாட்டு மக்களுக்கே அவர்கள் நாட்டுக்கான தீர்வுகளை காண்பதற்கு ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இந்திய பிரதிநிதி திருமூர்த்தி தெரிவித்தார். நாட்டில் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் பெருமளவு குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். தேசிய பச்சிளம் குழந்தைகள் வாரத்தை முன்னிட்டு புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பச்சிளம் குழந்தைகள் இறப்பை தடுக்க முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி மேற்கொண்ட நடவடிக்கைகளை நினைவு கூர்ந்தார். தற்போதைய நிலையில் புதிதாக பிறக்கும் 1000 குழந்தைகளில் 23 குழந்தைகள் உயிரிழக்க நேரிடுவதாக ஆய்வறிக்கைகள் தெரிவிப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு வாரத்தையொட்டி சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். புதிய கல்விக் கொள்கை குறித்து பள்ளி ஆசிரியர்களிடையே உணர்திறனை ஏற்படுத்துவதில் உன்னத பாரத திட்டம் முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார். இத்திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து நேற்று ஆய்வு செய்த அவர், பல்வேறு அமைப்புகளும் கலந்துரையாடுவதற்கான இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றார். இதன் மூலம் வெற்றியாளர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் அதன் அடிப்படையில் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் வாய்ப்பு ஏற்படும் என்று திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் குறிப்பிட்டார். எழுத்து அறிவு மற்றும் சுகாதார சேவையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து மாநில வாரியாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் தடுப்பு மருந்தான ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனிகா 60 வயது முதல் 70 வயது உள்ளவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மருந்துகள் 2வது கட்டமாக 560 பேருக்கு செலுத்தப்பட்டதாகவும் இதன் முடிவுகள் திருப்திகரமாக இருப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஃபைசர், பயோ என்டெக், ஸ்புட்னிக் மற்றும் மாடர்னா ஆகிய மருந்துகள் 3 கட்ட பரிசோதனையில் வெற்றி பெற்றுள்ளன. கோவிட் பாதித்த 65 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு 94% பாதுகாப்பு அளிக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து ஆய்வு செய்து வரும் ஆக்ஸ்போர்ட் தடுப்பு மருந்து உற்பத்தி பிரிவின் பரிசோதகர் மருத்துவர் மகேஷி ராமசாமி, 2வது தவணை தடுப்பு மருந்து செலுத்தப்பட்ட 2 வாரங்களில் அனைத்து வயதினருக்கும் 99% பயனளிக்கும் என்று தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்று தடுப்பு மருந்து தொடர்பான வியூகம் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதில் G20 நாடுகள் ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். உலகில் மக்களுக்கு சுகாதார சேவைகள் எளிதில் கிடைக்கச் செய்யும் நடவடிக்கைகளில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்.
ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்படுத்துவதற்கு பாகிஸ்தான் முட்டுக்கட்டை போடுவதாக ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR news_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.